إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذين تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون
யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா யுஸ்லி லக்கும் அஹ்மாலக்கும் யக்ஃபிர் லக்கும் வதுனூபக்கும் வமை யுதில்லாஹ வரசூலுஹு ஃபகத் ஃபாஸல் ஃபௌஸன் அலீமா ஃபஇன்ன அஸ்தகல் ஹதீஸுல் கிதாபுல்லாஹ் வஹதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸல்லு உமுரு முஹ்தஸாத்துஹா வகுல்லு முஹ்தஸத்தின் பிதஹா வகுல்லு பிதஹத்தின் லலாலா வகுல்லு லலாலத்தின் ஃபின்னார். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் ஹலீமுல் ஹகீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தன் மின் லிசானி வயஃப்கஹு கௌலி. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல ஏகனாகிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்கள் மீதும் என் மீதும் வல்ல ரஹ்மானின் வற்றாத பெருங்கருணை இம்மையிலும் மறுமையிலும் என்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்மா உரையினை துவங்குகின்றேன். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும். அதன்படி இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாமெல்லாம் இங்கே குழுங்கி இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த ஜும்மாவில் பதிய இருக்கின்ற செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், இறுதி வெற்றி ஏகத்துவத்திற்கு. இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் தன்னுடைய வாழ்க்கை முறையை தீனுல் இஸ்லாத்தில் ஏகத்துவத்தில் அமைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அவனால் மறுமையில் வெற்றி பெற முடியாது. ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை மனிதர்களுக்குமே இந்த செய்தியை சொல்லத்தான் காலங்காலமாக நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி கொண்டே இருந்தான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு இறுதி நபியாக வந்த பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை இந்த கருத்தினைத்தான் பல்வேறு களங்களில் பல்வேறு சமுதாயத்திற்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வதாக இருந்தால் உங்களுடைய மனோ இச்சையின்படி இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வதாக இருந்தால் உங்களுடைய வாழ்வு அல்லாஹ் எதை சொன்னானோ அதை செய்வதாகவும், அல்லாஹ் எதை தடுத்தானோ அதிலிருந்து நீங்கள் விலகி கொண்டதாகவும் இருக்க வேண்டும். ஒன்றை அல்லாஹ் சொல்லிவிட்டால் அதை சரியான முறையில் கடைபிடித்தால் உங்களுக்கு நன்மை இருக்கிறது. அல்லாஹ் ஒன்றை உங்களுக்கு ஹராமாக்கிவிட்டால் அதன் பக்கம் நீங்கள் சாயாமல் இருப்பது உங்களுக்கு நன்மை இருக்கிறது. எனவே இந்த உலகத்தில் நீங்கள் வாழுகின்ற வாழ்க்கையினுடைய வழி என்பது சிராத்தில் முஸ்தகீம் என்று சொல்வார்களே, நேரான பாதையில் இருக்க வேண்டும். அந்த நேரான பாதையை யார் சொல்லித் தருவார்? நபிமார்கள் மூலமாக அல்லாஹ் அந்த பாதையை சொல்லித் தருகிறான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அவர்களுடைய முதல் தொடக்கத்திலேயே அல்லாஹ் இந்த செய்தியை சொல்கிறான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு அல்லாஹ் அனுப்புகிறான். அனுப்பிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், என்னக்கும் மின்னி ஹுதன், ஆதமே என்னிடம் இருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். பமன் தபிய ஹுதாய வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அந்த நேர்வழியை பின்பற்றுவதற்குத்தான் அச்சமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். அப்ப நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா ஞானங்களையும் கற்றுக் கொடுத்ததாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசுகின்றான். அஸ்மாவுக்குள்ளஹா, உலகத்தின் அனைத்து பொருட்களுடைய பெயர்களையும் ஆதமுக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம். இதன் மூலமாக ஒரு செய்தி அல்லாஹ் சொல்கிறான்,
உலகத்தினுடைய அனைத்து விஷயங்களும் அறியப்பட்ட ஒரு மனிதராக நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட மாமேதைக்கு, அப்படிப்பட்ட ஜீனியஸுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்களாக ஒரு வழியை தேர்ந்தெடுத்து நீங்கள் உலகத்தில் பின்பற்ற முடியாது. மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கலாம், அவர் சொல்வதெல்லாம் சரியாக ஆகிவிடுமா? அப்ப அல்லாஹ் சொல்றான், உலகத்தின் தலை சிறந்த மேதைக்கு சொல்கிறான், உங்களுக்கு எல்லா அறிவும் வழங்கப்பட்டாலும் நேர்வழி என்ன என்பதனை நான் தான் அறிவித்துக் கொடுப்பேன். அதை பின்பற்றினால்தான் நீங்கள் அச்சப்பட மாட்டீர்கள், கவலை கொள்ளவும் மாட்டீர்கள். இன்னைக்கு புதுசு புதுசா நவீன கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறானா இல்லையா? ஏஐ டெக்னாலஜி என்று சொல்கிறான். என்ன ஏஐ டெக்னாலஜி? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கையாக இன்டெலிஜென்ஸ் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். நீங்கள் எதை கேட்டாலும் அது பதில் தரும். நீங்க என்ன மாதிரியான கேள்வி கேட்டாலும் அதற்கு உலகத்தில் உள்ள தலை சிறந்த புத்தகங்களில் தான் அது எடுத்து உங்களுக்கு அந்த பதிலை தந்துவிடும். ஏன்? அதிகமான டேட்டாக்களை நாங்கள் அதில் புகுத்திருக்கிறோம். சொல்றானா இல்லையா? இப்போ உலகத்தினுடைய முதல் ஏஐ யாரு? முதலாக அல்லாஹ் படைத்த நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அனைத்து டேட்டாக்களும் நிரம்பிய முதல் மனிதனாக இருந்தார்கள். இன்னைக்கு ஏஐயோட கம்பேர் பண்ணா பல தகவல்கள் இன்னைக்கு இல்லாம இருக்கலாம், தகவல்கள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லலாமே தவிர நிறைய தகவல் இருக்குமா? அப்ப நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கம்பேர் பண்ணும்போது இன்னைக்குள்ள ஏஐ எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்ப அவ்வளவு டேட்டாக்களை வைத்திருந்த இன்னைக்கு ஏஐ என்ன சொல்றான், இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, இதுட்ட நீங்க கேட்டு என்ன பண்ணுங்க, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வழிவகுத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் நவீன டெக்னாலஜியில கொண்டு வரான். ஆனால் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவ்வளவு அறிவை கொடுத்து விட்டு அல்லாஹ் சொல்கிறான், மார்க்கம் என்று வந்துவிட்டால் மார்க்கத்தினுடைய அதிகாரம் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எனக்குத்தான் இருக்கிறது, எனவே என்னுடைய வழியை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்படி பின்பற்றினால்தான் அவர்கள் மறுமையில் வெற்றியை அடைந்து கொள்ள முடியும். அப்படி மறுமையை வெற்றி அடையும் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அதுதான் ஏகத்துவம். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தொடங்கிய அந்த வரிகள் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நபியாக பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அனுப்புகிறான். இந்த மாதிரி நேரத்தில் ஒட்டுமொத்த சகாபாக்களையும் லட்சக்கணக்கான சகாபாக்களை ஒன்று திரட்டி வைத்து பெருமானார் அவர்கள் உரையாற்றுகிறார்கள். ஹஜ்ஜத்துல் விதா, விடைபெறுகின்ற ஹஜ் என்று சொல்லப்படுகிறது. மினாவுல, முஸ்தலிஃபாவுல, அரபாவுல உரையாற்றுகிறார்கள் இறுதி பேருரை. அந்த இறுதி பேரையும் போது மக்களிடத்திலே சொல்கிறார்கள், எல்லா விஷயங்களையும் ரத்தின சுருக்கமாக சொல்லிவிட்டு 23 ஆண்டு கால நபித்துவத்தை ரத்தின சுருக்கமாக சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்கள். யா அல்லாஹ், நீ சொன்ன அத்தனையும் நான் சொல்லிவிட்டேன், நீங்கள் எல்லாம் சாட்சிகள் இல்லையா? சகாபாக்கள் சொன்னார்கள், ஆம், நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், எதையும் எங்களிடத்தில் நீங்கள் மறைக்கவில்லை. அந்த நேரத்தில் அல்லாஹ் வஹி அனுப்பினான். அந்த நேரத்தில் அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு சொன்னார், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்கும் இஸ்லாமல் தீனா. இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன். அல் யௌம, இன்றைய தினம், அக்மல்து லக்கும் தீனுக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, இந்த இஸ்லாத்தை தான் ஒட்டுமொத்த மனித குலத்திற்குமான வாழ்வியல் நெறியாக தேர்ந்தெடுத்து விட்டேன். அப்ப இந்த இஸ்லாம் தான் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் மறுமையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாக இருக்கிறது. அப்ப அந்த இஸ்லாம், அந்த ஏகத்துவத்தில் யார் பயணிக்கிறார்களோ அவர்கள் தான் மறுமையில் வெற்றி அடைய முடியும். அந்த ஏகத்துவம் இம்மையிலும் அதுதான் வெற்றி பெறும், மறுமையிலும் அதுதான் வெற்றி பெறும். அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், ஏகத்துவம் தான், இஸ்லாம் தான் இறுதி வெற்றிக்குரிய காரியமாக இருக்கும். ஆனால் உலகத்தினுடைய அந்த நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது இஸ்லாத்திற்கு எதிராக எத்தனை பிரச்சனைகள், எவ்வளவு முட்டுக்கட்டைகள் பார்க்கிறோமா இல்லையா? இஸ்லாத்திற்கு எதிராக தொடர்ந்து எவ்வளவு, நீங்க ஒரு கொள்கைக்கு எதிராக ஒரு ஆள் வந்தா பிரச்சனை இல்லை, 2 ஆள் வந்தா பிரச்சனை இல்லை, சுற்றியும் கொள்கைக்கு எதிராக இருந்தால் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஊடகங்கள் எல்லாம் இஸ்லாமோபியா என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தினுடைய வெறுப்பை விதைக்கின்றார்கள். யார் இடத்துல தெரியுங்களா? குழந்தைகள் இடத்துல சொல்றாங்க.
குழந்தைகளிடத்துல பாட புத்தகத்துல பதிவு செய்யறாங்க. உலகத்தையே நரகத்தில் இருந்து சொர்க்கத்திற்கு அழைக்கக்கூடிய மிக உன்னத காரியமாக பள்ளிவாசலில் அழைக்கப்படுகின்ற பாங்கு இருக்கிறது. வெற்றியின் பக்கம் வாருங்கள், சொர்க்கத்தின் பக்கம் வாருங்கள் என்று கூப்பிடக்கூடிய அந்த ஒலியை பாட புத்தகத்திலே பதிவு செய்கிறான். நாய்ஸ் என்று பதிவு செய்யறான். அது சவுண்ட கெடுக்குது. பாட புத்தகத்தில் பதிவு செய்யறான். அப்ப எவ்வளவு வன்மம் இருக்கும். பள்ளி பாட புத்தகத்திலிருந்து தொடங்கி பிபிசி தொலைக்காட்சி வரை பெரும் பெரும் ஊடகங்கள் வரை இஸ்லாத்திற்கு எதிராக வெறுப்பை உமிழ்ந்து கொண்டிருக்கின்றன. இப்படியெல்லாம் செய்யப்பட்டால் ஒரு கொள்கை காணாமல் போயிருக்கும். எல்லா காலகட்டங்களிலும் சரிதான். புத்தகத்தை எழுதுறான், இஸ்லாத்துக்கு எதிராக எழுதுறான். அறிவியல் கண்டுபிடிப்புகளை இஸ்லாத்துக்கு எதிராக பயன்படுத்துகிறான். சினிமா துறையை இஸ்லாத்துக்கு எதிராக பயன்படுத்துறானா இல்லையா? சினிமாவுல கருத்துக்களை விதைக்கிறான். இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்களை சினிமாவில விதைக்கிறான். அப்ப இப்படியெல்லாம் தொடர்ந்து ஏகத்துவத்துக்கு எதிரான இந்த களம் எல்லா பக்கங்களிலும் சூழ்ந்த பொழுதும் இந்த ஏகத்துவத்தை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே என்ன சொல்கிறான் தெரியுமா? நீங்கள் உங்கள் வாய்களால் இந்த ஏகத்துவத்தை ஊதி அணைத்தாலும் அல்லாஹ் இந்த ஒளியை பூரணமாக்கியே தீர்வான். எல்லாம் வாயால் தானே ஊதி அணைக்கிறான். ஆனா அல்லாஹ் சொல்றான், இல்லை இல்லை, இதை நாம் முழுமைப்படுத்தியே தீர்வோம். எல்லா மார்க்கங்களையும் விட இது மேலானதாக ஆக்குவதற்குத்தான் நபியே உம்மிடத்தில் இந்த ஏகத்துவத்தை நாம் கொடுத்தோம். உம்மை பயமுறுத்துவதற்காகவோ உம்மை கஷ்டப்படுத்துவதற்காகவோ இந்த ஏகத்துவத்தை நான் தரவில்லை. அப்ப நாம விளங்கணும், இந்த ஏகத்துவம் தான் இறுதி வெற்றி, இதுதான் மறுமை வெற்றி, இதுதான் உலகத்திலும் நமக்கு உன்னதம், மறுமையிலும் உன்னதம். ஆனால் இதில் பயணிக்கின்ற பொழுது வரும் பிரச்சனைகள், வரும் துன்பங்கள், வரும் இழப்புகள் அத்தனையும் யார் உறுதியாக இருக்கிறார்களோ மினல்லாஹி ஸாபிரீன், அந்த பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். இன்னல்லாஹ மினஷ் ஸாபிரீன், அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லுங்கள். ஒருவர் ஏகத்துவத்தில் உறுதியா இருக்கணும்னா அவர்கிட்ட சகிப்புத்தன்மை இருக்கணும், பொறுமை இருக்கணும், எல்லா நிலைகளிலும் நிதானத்தை இழந்து விடக்கூடாது. அப்படிதான் ரசூலா நமக்கு பாடம் நடத்தி இருக்கிறாங்க, அப்படிதான் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ரசூலாவுடைய வாழ்க்கையில அவங்க பல கட்டங்களை பொறுமை என்றால் என்ன என்று நமக்கு பாடம் நடத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? யாரிடத்தில் பொறுமையும் நிதானமும் சகிப்புத்தன்மையும் இருக்கிறதோ அவர் இந்த உலகத்தில் ஏகத்துவத்தை கடைபிடிப்பதில் எந்த பிரச்சனையும் வராது. எந்த அளவுக்கு ரசூலா பொறுமை இருந்தாங்கன்னா, சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு முறை அன்னை ஆயிஷாவுடைய வீட்டுல ரசூலா இருக்கிறாங்க. இன்னொரு மனைவி வீட்டில இருந்து ஒரு உணவு தட்டு வருகிறது. தட்டுல உணவு, ரொட்டி துண்டியோ ஏதோ ஒண்ணு வைத்து வருகிறது. வந்தா அன்னை ஆயிஷாவுடைய வீட்டுல இருக்கும் போது ரசூலா அங்கதான் சாப்பிடுவாங்க. எந்த மனைவி வீட்டுல இருக்காங்களோ அந்த மனைவி வீட்டுல தான் சாப்பிடுவாங்க. ஒரு சிறுமி என்ன பண்ணுகிறாள், வேற ஒரு மனைவி வீட்டில இருந்து உணவு தட்டை எடுத்து கொண்டு வந்து நேரா கொண்டு வந்து ஆயிஷாவுங்க கையிலே கொடுத்துறான். ரசூல்லா சகாபாக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. சகாபாக்கள் வந்திருக்கிறாங்க, ஏதோ செய்தியை பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த சிறுமி அப்படியே வந்து அன்னை ஆயிஷாவுடைய கையில இந்த வீட்டுல இருந்து கொடுத்தாங்க. இவர்களுக்கு கோபம், என்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது ஏன் இன்னொருத்தர் வீட்டில இருந்து வரணும், இன்னொரு மனைவி வீட்டில இருந்து வரணும்ன்ற ரோஷம். என்ன பண்றாங்க, தட்டை அப்படியே தூக்கி கட்டாச்சிடுறாங்க. தட்டு பறக்குது. தட்டு பறந்தா தட்டில் உள்ள உணவும் பறக்குது. யார் இருக்கிறா? ரசூலா மட்டும் இல்ல, ரசூலா சுத்தி சகாபாக்களும் இருக்கிறாங்க. தட்டு பறக்குது, தட்டில் உள்ள உணவு பறக்குது. இப்படி ஒரு மனைவி நம்மிடத்திலே நடந்து கொண்டால், சராசரி மனிதனாக அல்லது எவ்வளவு பொறுமைசாலியாக இருந்தாலும் அடுத்தவன் முன்னாடி இப்படி நடந்து கொண்டால் நாம் அதை விரும்புவோமா? சாதாரணமாக கோபம் வரும். 4 பேர் இருக்கிறப்ப இப்படி நடந்து கொண்டால்
அப்ப என்ன மத்தவங்க என்ன நினைப்பாங்க? முதல்ல அதுதான் சைத்தான் உள்ளத்துல போடும். மத்தவங்க என்ன நினைப்பாங்க? ஓ, இவங்க இப்ப கணவனுக்கு கட்டுப்படலை போல இருக்கு, கணவனுக்கு உங்களுக்கு பெரிய சண்டை போல இருக்கு, என்னென்னமோ நினைப்பாங்கல்ல, என்னென்னமோ பேசுவாங்கல்ல. ரசூலா எப்படி நடக்கிறாங்க? அந்த தூக்கி போட்டதுல தட்டெல்லாம் உடஞ்சு போச்சு. உடைந்த தட்டை எடுத்து ஓரமா வச்சுட்டு வேற ஒரு தட்டை எடுத்து அந்த தட்டை அந்த சிறுமி கையில கொடுத்துட்டு, நீ கொண்டு போய் எந்த வீட்டுல வாங்கினியோ அந்த வீட்டுல கொடுத்துருமா. ரொட்டியை தூக்கி வெளியே தனியா வேற தட்டில் வச்சாச்சு. இவ வந்த சிறுமிய அனுப்பியாச்சு. இவங்கள்ட்ட எதுவுமே பேசல, ஆயிஷா மாட்டா எதுவுமே பதில் சொல்லல. இப்ப சகாபாக்களுக்கு பதில் சொல்லணும். ரசூலா எப்படி அதை ஹேண்டில் பண்றாங்க? உலகத்தில் மிக சிறந்த சைக்காலஜியை சொல்லி தருகிறார்கள். ஒரு மனிதன் இந்த பொறுமையை கை கொண்டால் நிச்சயமாக அவன் எல்லா நிலையிலும் நிதானத்தை கையாளுப்பான். சகாபாக்கள் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, அதாவது வார்த்தையை பாருங்க. ஐசாம கோவப்பட்டிருக்கிறாங்க, என்னுடைய மனைவி கோவத்துல இருக்கிறாங்கன்னு சொன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஆனா ரசூலா எப்படி வார்த்தை பயன்படுத்துறாங்கன்னா, உங்களுடைய தாயார் கோபத்துல இருக்காங்க போல. சகாபாக்களுக்கு தாயார் தானே, அம்மா தானே, மூமின்களுடைய தாய் தானே. அப்ப அந்த ஆயிஷாவை பத்தி எப்படி சொல்றாங்கன்னா, உங்க தாயார் கோபத்துல இருக்கிறாங்க சொல்லி அனுப்பிட்டாங்க. இப்ப என்னுடைய தாய் கோபப்பட்ட நம்ம வெளில போய் சொல்லுவேனா? அதை போய் நான் என்ன பண்ணுவேன்? விமர்சிப்பேனா? அப்ப சகாபாக்கள் சொல்றாங்க, சரி அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்ப நாம என்ன விளங்குறோம்? இவ்வளவு இக்கட்டான ஒரு சூழலிலும் சாதாரணமாக தன் மீது எல்லா விதமான நியாயம் இருந்தும் ரசூல்லா அங்கே கடைபிடித்த பொறுமை இருக்கிறது. இந்த பொறுமையை தான் ரசூலா பாடம் நடத்துறாங்க. எல்லா நிலையிலும் நம்முடைய வீட்டுல நமக்கு பொறுமை இல்லை என்று சொன்னால் வெளியிலும் பொறுமை இருக்காது. அப்ப இந்த பொறுமை யாரிடத்தில் இருக்கிறதோ, நிதானம் யாரிடத்தில் இருக்கிறதோ, அவர்கள் இந்த ஏகத்துவத்தில் உறுதியாக பயணிப்பார்கள். யார் இந்த ஏகத்துவத்தில் உறுதியாக பயணிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இறுதி வெற்றி இருக்கிறது. இப்ப இறுதி வெற்றின்னு நல்லா சொல்லிட்டாங்க. கண்டிப்பா நீ தான் வெற்றி பெற போற, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அந்த வெற்றியை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான நிதானமும் அதற்கான பொறுமையும் நமக்கு வேண்டும். அல்லாஹ் அந்த பொறுமையை பற்றி சொல்லும் பொழுது, நீங்கள் பொறுமையை அடைந்து கொள்ளுங்கள். எப்படி தெரியுமா? உங்களுடைய தொழுகையின் மூலமாக அந்த பொறுமையை அடைந்து கொள்ளுங்கள். எல்லாருக்கும் பொறுமை தேவை, நிதானம் தேவை. எப்படி கிடைக்கும்? நிதானமா இருக்குன்னு நினைக்கிறோம். அது எப்படி அதை ஜெனரேட் பண்றது? அப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்க ஒகீமுஸ்ஸலா வ ஆத்து ஜக்காத், நீங்க ஜக்காத்தை கொடுங்கள், நீங்க தொழுகையை நிலைநாட்டுங்கள். இது ரெண்டும் செய்வதன் மூலமாக உங்களுக்கு பொறுமை கிடைக்கும். ரசூலுல்லாஹ் அப்படிதான் தொழுதாங்க. தொழுகையில பாத்தீங்கன்னா அவ்வளவு நீண்ட நெடிய நேரம் ரசூலுல்லாஹ் தொழுகையில பொறுமையா இருந்திருக்கிறாங்க. நாம தொழுகிறோம், ரொம்ப பாஸ்டா தொழுகிறோம். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய தனிப்பட்ட தொழுகை, ஜமாத் அல்லாத தொழுகையை பார்த்தீங்கன்னா மிக நீண்டதாக இருந்திருக்கிறது. முதல் ரக்காத்திலே அல் பஹரா முழுவதும் ஓதி, ஆல இம்ரான் முழுவதும் ஓதி, அன்னிசா வரைக்கும் ஓதிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தொழுகையிலே யார் காலம் அதிகமாக எடுத்து தொழுகிறோமோ நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு பொறுமை வழங்கி விடுவான். அப்ப நிதானத்துடன் இந்த ஏகத்துவத்தில் பயணிக்க வேண்டும். நிச்சயமாக இந்த ஏகத்துவம் தான் எல்லா மார்க்கங்களையும் மிகவும், அதுதான் உங்களுக்கு வெற்றி பெறும். எத்தனை இழப்புகள் வந்தாலும் சரிதான். சின்ன நாடுங்க பாலஸ்தீன்கிறது, உலக வரைபடத்தில் எடுத்து பாருங்க. காசாவுடைய பகுதி உலக வரைபடத்தில் எடுத்து பாருங்க. இஸ்ரேல் என்ற நாடு எவ்வளவு பெரிய வல்லாதிக்க நாடுன்னா, அமெரிக்காவை சட்டை பையில் வைத்திருக்கிறான். அமெரிக்கா வல்லரசுங்க. அந்த வல்லரசை ஆட்டுவிக்கின்ற இடத்துல இஸ்ரேல் இருக்கிறான். இவன் சொன்னா அவன் கேட்பான், இவன் உட்காருவான், எந்திரினா எந்திரிப்பான். உலகமே பார்க்குதா இல்லையா? உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசை வைத்திருக்கிற இஸ்ரேலு சின்ன மக்கள், சின்ன ஏரியா, எவ்வளவு பெரிய மிசைல் வச்சிருக்கிறான், எவ்வளவு பெரிய அணு ஆயுதங்களை வச்சிருக்கிறான். ஆனால் அந்த மக்களிடத்திலே எந்த ஆயுதமும் இல்லை. நிராயுதபாணிகளாக சாதாரண மக்கள். உணவுக்கு வழி இல்லை, உடைக்கு வழி இல்லை, இருக்க இடமில்லை. ஆனால் அந்த மக்களிடத்திலே இவன் போராடி கொண்டே இருக்கிறான். ஆனால் ஒருபோதும் அவர்கள் வெற்றி பெற போவதில்லை. அல்லாஹ் சொல்றான். அவங்கள்ட்ட மிகப்பெரிய மிசைல் இல்ல, மிகப்பெரிய ராணுவம் இல்ல, பெரிய வல்லரசனுடைய துணை இல்ல, சாதாரண சின்னஞ்சிறிய மக்கள். இந்த யானையோடு கம்பேர் பண்ணா அவங்க சில எறும்புகள்.
யானைக்கு எறும்புக்கு சண்டை வைத்தால் வழக்கத்தில் என்ன நடக்கும்? எறும்பு நசுக்கிட்டு போயிடாத. அப்படிப்பட்ட மக்களை அவர்கள் நிமிர்ந்து நிற்கிறார்கள். இவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. தொடர்ந்து அவன் என்னென்னமோ செஞ்சு பார்க்கிறான். ஆனால் அவர்களை இவர்கள் வெற்றி கொள்ள முடியவே இல்லை. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் வெற்றி கொள்ளவே முடியாது. ஏன்? மூமின்கள் உறுதியாக நின்றால் அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவான். ஏனென்று சொன்னால் ஒருபோதும் ஏகத்துவத்தை தவிர வேறு எந்த கொள்கையும் வெற்றி பெறாது. இதைத்தான் அல்லாஹ் நமக்கு வாக்களிக்கிறான். நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த கொள்கையை நிலைத்துக் கொண்டு இருங்கள். எவ்வளவு சங்கடங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் எப்படி பாலஸ்தீன மக்கள் உறுதியாக நிற்கிறார்களோ அதுபோல நீங்களும் கொள்கையில் உறுதியாக நில்லுங்கள். அதனால் உலகத்திலும் நீங்கள் மகிழ்விக்கப்படுவீர்கள், மறுமையிலும் மகிழ்விக்கப்படுவீர்கள். நீங்கள் மரணித்தால் உங்கள் ரப்பை தானே சந்திக்க போகிறீர்கள். மரணிச்சா யாரை போய் பார்க்க போறோம்? மரணித்த அடுத்த நொடி, அடுத்த செகண்ட் நம்ம ரப்பை தானே சந்திக்க வைப்போம். இந்த ஆன்மா ரப்பு கிட்ட தானே போகும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வாக்களிக்கிறாங்க. அல்லாஹ்வும் திருமறை குர்ஆனை திரும்ப திரும்ப சொல்றான், நீங்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த ஏகத்துவத்தில் உறுதியாக நீங்கள், உங்களுக்குத்தான் வெற்றி இருக்கிறது, நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன், முஃப்லிஹூன் தான் சிறந்த வெற்றி பெறுபவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த பட்டியலில் அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்க வேண்டும் கூறி என் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். நமக்கு முன் வாழ்ந்த சஹாபாக்கள், நமக்கு முன் வாழ்ந்த நபிமார்கள், நமக்கு முன் வாழ்ந்த ஷுஹதாக்கள், இவர்கள் அத்தனைக்குமான ஒரு இலக்கணத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சஹாபாக்கள்ல சில பேர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் முறையிடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் காபத்துல்லாவில் இப்படியே சாய்ந்து அமர்ந்திருக்கிறாங்க. அப்பொழுது சில சஹாபாக்கள் சொல்றாங்க, இந்த இறை மறுப்பாளர்கள், இவர்களுடைய தொல்லைகள் துன்பங்கள் எங்களால் தாங்க முடியவில்லை, ஒவ்வொரு நாளும் எங்களை துன்பப்படுத்துறாங்க, இந்த ஏகத்துவத்தில் இருப்பதனால எங்களை துன்பப்படுத்திக் கொண்டு தொல்லைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் அந்த மக்களிடத்துல சொன்னாங்க, ஏன் அவசரப்படுகிறீர்கள்? உங்களுக்கு முன் வாழ்ந்த ஏகத்துவவாதிகளுடைய நிலைமை என்னவென்று தெரியுமா? நீங்க இஸ்லாத்தை கடைபிடிப்பதனால் இவங்க பிரச்சனை பண்றாங்க, தொல்லை பண்றாங்கிறீங்க. ஆனா உங்களுக்கு முன் வாழ்ந்த அந்த ஏகத்துவவாதிகள் அவங்க சந்தித்த பிரச்சனைகள் என்ன தெரியுமா? அவர்கள் இஸ்லாத்தை தழுவியதால், அவர்கள் ஏகத்துவத்திலே உறுதியாக இருந்ததால் அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள், தொல்லைப்படுத்தப்பட்டார்கள், உயிர்கள் எல்லாம், அவருடைய உயிர்கள் எல்லாம் எடுக்கப்பட்டார்கள். அவர்கள் ஒருவரை பிடித்து மண்ணிலே அவர்களை புதையுளச் செய்து அவர்களுடைய உச்சந்தலையில் ரம்பங்களால் வைத்து 2 கூறாக பிளந்து போட்டார்கள். நினைச்சு கற்பனை பண்ணி பாருங்க. உச்சந்தலையில ரம்பத்தை வைத்து 2 கூறுகளாக அவர்களை பிளந்து போட்டார்கள். ஆனாலும் அவர்கள் உள்ளம் ஈமானிலிருந்து விலகவில்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க படுறதெல்லாம் ஒரு கஷ்டமா? சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்கன்னா இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லுவாங்க? நம்ம படுறதெல்லாம் கஷ்டமா, பிரச்சனையா? அப்ப சத்திய சஹாபாக்கள் அல்லாஹ்விற்காக இன்னுரை நீண்டார்கள். அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க. அப்ப இந்த ஏகத்துவம் என்பது நிச்சயமாக நாம் சகிப்புத்தன்மையோடு இதை கடைபிடித்தால் நாம் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு விருப்பப்பட்ட அடியானாக அவனை சந்திக்கலாம். சஹாபாக்கள் உறுதியா இருந்தாங்க. அதனால்தான் உலகத்தினுடைய 70% நிலப்பரப்பை அவர்களால் இந்த இஸ்லாமத்தினுடைய அடிப்படையில் கொண்டு வர முடிந்தது. உலகத்தின் மிகப்பெரிய ரோம பேரரசு அவன் தன்னுடைய தளபதியிட பேசுகிறான். ரோம பேரரசுங்க இஸ்லாம் வென்று கொண்டே வருகிறது. அவன் தளபதியை கூப்பிடான். சிரியாவுடைய பார்டர்ல அவனுடைய தளபதியை கூப்பிட்டு பேசுறான். என்னப்பா இவர்களிடம் போய் தோத்து கொண்டு வருகிறீர்கள்? படையை திரட்டிட்டு போறான், முஸ்லிம்களிடம் தோத்துட்டு வரான். இவர்கள் யார்? இவர்கள் ஒழுங்காக உணவு அருந்து தெரியாது, ஒரு சிவிலைசேஷன் இல்ல, ஒரு மார்க்கம் இல்ல, அதாவது நாகரிகம் இல்ல, ஒழுங்காக உடையணிய தெரியாது, ஒரு ட்ரெஸ் கோட் தெரியுமா அவங்களுக்கு? ரோம பேரரசு எப்படி சிவிலைசேஷன்ல நாகரிகத்துல உச்சத்துல இருக்கிறான்.
ட்ரெஸ் கோடுல உச்சத்துல இருக்கிறான், உணவுல உச்சத்துல இருக்கிற, அதை சொல்றான். ஒரு உணவு எனக்கு தெரியாது, ட்ரெஸ் போட தெரியாது, காட்டு மிராண்டிகளாக அங்கு குழுக்களாக வாழ்ந்த ஒரு கூட்டத்திடம் போய் நீங்க தோற்கிறீர்களே. அந்த படைத்தளபதி சொன்ன வார்த்தை வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவன் அந்த மண்ணிடத்துல சொல்றான், அந்த மண்ணிடத்துல அவன் சொல்லுகிறான், அவர்களுடைய கூடாரங்கள் எப்படி இருக்கு தெரியுமா? அந்த கூடாரங்களில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ருக்குபானு ஃபில் லைல் வ ஃபுர்ஜானு ஃபின் நஹார். அவன் பதிவு செய்கிறான், ருக்குபானு ஃபில் லைல், அவர்கள் இரவிலே அவருடைய ரப்பை நின்று தொழுது கொண்டே இருக்கிறார்கள். பேட்டில்ல, போர்க்களத்துல, அவங்க கூடாரத்துல அவங்க நைட்ல என்ன தெரியுங்களா பண்றாங்க? அவங்க ரப்பை நின்று தொழுது கொண்டே இருக்கிறார்கள் இரவிலே. ருக்குபானு ஃபில் லைல் வ ஃபுர்ஜானு ஃபின் நஹார். அப்படி தொழுது துஆ செய்துவிட்டு காலையிலே குதிரையில் ஏறி அமர்ந்து விட்டால் வல்லாஹி ஒருவராலும் அவர்களை எதிர்கொள்ளவே முடியாது. ரோம பேரரசுடைய தளபதி சொல்றான், இரவெல்லாம் ரப்புட்ட நின்று வணங்கி பகலிலே அல்லாஹ்வுடைய பாதையில் ஃபீ சபீலில்லாஹ் என்று வருகிறார்களே, அவர்களை எப்படி நாங்கள் தோற்கடிப்பது? நம்முடைய நிலை என்ன தெரியுமா? நம்முடைய கூடாரங்களில் கூத்து, கும்மாளம், போதை என்று நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலம் அவர்களை வெல்ல முடியாது. அப்படி சகாபாக்கள், அந்த சகாபாக்கள் கொண்டு வந்து சேர்த்த மார்க்கம் தான் இந்த ஏகத்துவம். உலகத்தின் எல்லா நிலைகளிலும் ஏகத்துவம் தான் வென்றிருக்கிறது. ஏகத்துவம் தான் இம்மையிலும் வெற்றி பெறும், மறுமையிலும் வெற்றி பெறும். எனவே அந்த மார்க்கத்தில் உறுதியாக இருக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களை என்னையும் ஆக்க வேண்டும். அதற்கு உழைப்பவர்களாகவும் அதற்கு நம்முடைய எல்லா வகையிலும் செயல்படுத்தக்கூடியவர்களாகவும் நம்முடைய நிலை இருக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் பட்டியலிடுகிறான், உங்களுடைய தந்தையை விட, உங்களுடைய பிள்ளையை விட, ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் இவ்வானுக்கும் அசுவாவுக்கும், உங்களுடைய பிள்ளைகளை விட, உங்களுடைய தந்தையை விட, நீங்கள் விருப்பப்பட்டு இருக்கின்ற உங்கள் வீட்டை விட, இப்படி எல்லாம் பட்டியல் இருக்கிறான். நஷ்டத்துக்கு அஞ்சுகின்ற வியாபாரம், அந்த வியாபாரத்தை விட, இது எல்லாத்தையும் விட அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதர் மீதும் நீங்க கொண்ட பாசம் இருக்குன்னு சொன்னா அது சிறந்தது. அப்படி இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு மேல இருக்கு. பிள்ளை மேல உள்ள பாசம், தகப்ப மேல உள்ள பாசம், மனைவி மேல உள்ள பாசம், வீட்டின் மீது உள்ள பாசம், வியாபாரத்தின் மீது உள்ள பாசம், செல்வத்தின் மீது உள்ள பாசம் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாசத்தை விட அதிகமாக இருந்தால் ஹத்தா எதிர்பாருங்கள், அல்லாஹ் அவனுடைய கட்டளையை பிறக்கின்றவரை. இப்ப நாம விளங்கணும், நம்ம இந்த லிஸ்ட்ல நாம இருக்கிறோமா? இது எல்லாத்தையும் விட அல்லாஹ்வை நேசிக்கிறோமா? அந்த அடிப்படையில் நம்முடைய எல்லா நிலைகளையும் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுல மிக முக்கியமானது நம்முடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளை 5 அப்படி ரமலான்ல எப்படி இருந்தோமோ, ரமலான்ங்கிறது ஒரு பயிற்சிக்கு. ரமலான்ல சரியான முறையில் 5 வேளை தொழுதிருப்போம், தஹஜ்ஜுத் தொழுதிருப்போம். ஆனா ரமலான் கடந்து விட்டால் நமக்கு நிலை மாறி விடுகிறது. அதே ஆள் தான், அதே மனசு தான், அதே ஈமான் தான், ஆனா நம் நிலை மாறிவிடுகிறது. அப்ப எல்லா காலங்களிலும் நாம் அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாக இருந்தோம் சொன்னா அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வரும். அது மிக முக்கியமானது. நம்முடைய பொருளாதாரத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும். நாம் கடந்த ரமலான்ல இங்க மடக்குமாவில் நிறைய வசூல் பண்ணோம். எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு கிளை நிர்வாகி, இவ்வளவு கிளை தலைவர், ஒரு நிர்வாகி அழைச்சிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரும். மகரிப்ல ஸ்டார்ட் பண்றோம், இசா ஒரு 1.25 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் வசூல் பண்றோம். ஒரு ஹிப்லு மதரசாவுக்கு அந்த பிள்ளைகள் படிப்பதற்காக, அவங்களுடைய நிவாரணத்துக்காக. அப்ப மக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார்கள். ஆனால் நாம் அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறோமா? நாம சொல்றோமா? நாம எடுத்து வைக்கிறோமா? அந்த அடிப்படையில் நம்முடைய பொருளாதாரம் அல்லாஹ்விற்காக கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய உழைப்பு அல்லாஹ்விற்காக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாக இந்த மார்க்கம் தான் இம்மையிலும் வெற்றி பெறும். ஏகத்துவம் தான் இறுதி வெற்றி. அந்த இறுதி வெற்றியை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹி தவானா அல்ஹம்துலில்லாஹ்.